வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னா என்ன, மிக முக்கியமா அதுல இருந்து எப்படி அவாய்ட் பண்றது. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஏன்னா அதுல இருந்து எப்படி அவாய்ட் பண்றதுன்னு சொல்லி உங்களுக்கு 8 டிப்ஸ் சொல்ல போறேன். அண்ட் உங்க ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ண ஒரு ஆப்பையும் சஜஸ்ட் பண்ண போறேன். எக்ஸாக்டா ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னா என்னன்னா, தமிழ்ல தள்ளி போடுதல் அப்படின்னு. ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அது வந்து டிலே பண்றது. ஒரு டாஸ்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து போஸ்ட்போன் பண்றது. மிக முக்கியமா ஒரு ஒர்க் மேல நீங்க சின்சியரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது பேர் தான் ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, ஒரு பக்கம் ஒர்க் பண்ணுவீங்க, ஹோம்ஒர்க் பண்ணுவீங்க, அசைன்மெண்ட்ஸ் எழுதுவீங்க. இன்னொரு பக்கம் அதே பக்கம் இன்ஸ்டாகிராம ஸ்க்ரோல் பண்ணிருப்பீங்க. ஒரு பக்கம் டிவி பார்த்துக்கிட்டே ஒரு பக்கம் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு பக்கம் லேப்டாப்ல பிரசன்டேஷன் பண்ணிக்கிட்டே இன்னொரு பக்கம் வந்து வீடியோ கேம்ஸ் ஆடுவீங்க. ஏன் நான் ஸ்கிரிப்ட் இன்ட்ரெஸ்டா கண்டென்ட் எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு நோட்டிபிகேஷன் ஏதாவது ட்விட்டரோ இல்ல வந்து இன்ஸ்டாகிராம் ஏதாவது நோட்டிபிகேஷன் தான் டக்குன்னு அங்க வந்து 10 நிமிஷம் போயிடுவேன். ஸோ அங்க வந்து டைம் வேஸ்ட் பண்றது. இந்த மாதிரி கேசஸ் பேர் தான் ப்ரொக்ராஸ்டினேஷன். பட் ஒய் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டாஸ்க் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், இல்ல வந்து போரிங்கா இருக்கும், இல்ல வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும், இல்ல அந்த ஒர்க் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும். அந்த ஒர்க்கை விட்டு எப்படி நம்ம எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயின் யோசிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா காமனா எல்லா மனிதருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் தான். சோ இதுல இருந்து எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 8 டிப்ஸ் சொல்ல போறேன். லாஸ்ட் ஒன் இஸ் மை ஃபேவரட். டிப் நம்பர் 1, பெரிய டாஸ்க்கை சின்ன ஸ்டெப்பா கன்வெர்ட் பண்ணுங்க. சரி, எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு ஹோம்ஒர்க் எழுதுறீங்க, இல்ல வந்து படிக்கிறீங்க அப்படின்னா இவ்வளவு படிக்கணுமா அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு ஒர்க் செய்றீங்க அப்படின்னா இவ்வளவு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றதுனால வந்து உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும், உங்க பிரெயினுக்கும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாவே இருக்கும். டிப் நம்பர் 2, செட் ஸ்பெசிபிக் கோல். நான் வந்து இப்போ வந்து கண்டென்ட்ல வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறேன் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறேன் அப்படின்னா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னா சோசியல் மீடியா நோட்டிபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ 1 மணி நேரத்துக்கு நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்றதுனால என்ன ஆகுனா சீக்கிரமா நான் அதை வந்து வேலையை வந்து முடிச்சிருவேன். ஸோ நீங்களும் வந்து ஒரு ஒர்க் பண்றீங்க இல்ல வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நோட்டிபிகேஷன் இருந்தாலும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகும், அதெல்லாம் 1 மணி நேரத்துக்கு தள்ளி வச்சிங்க அப்படின்னா உங்க டார்கெட் வந்து சீக்கிரமா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். டிப் நம்பர் 3, டைம் செட் பண்றது. நீங்க வந்து ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 25 மினிட்ஸ் படிங்க, அப்புறம் 5 மினிட்ஸ் பிரேக் எடுங்க, மறுபடியும் 25 மினிட்ஸ் படிங்க, அப்புறம் 5 மினிட்ஸ் பிரேக் எடுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சைக்கிள் ரிப்பீட் பண்றதுக்கு பேரு பொமோடோரா டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. டிப் நம்பர் 4, எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன். நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களை சுத்தி என்ன டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதா அப்படின்றத பாருங்க. மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணி வைங்க, இல்ல இந்த டிவி பாக்குறீங்கன்னா டிவி ஆஃப் பண்ணி வைங்க, இல்ல வந்து வீடியோ கேம்ஸ் பாக்குறீங்கன்னா அது வந்து வீடியோ கேம்ஸ் தவிர்த்துட்டு வேற ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிச்ச இடத்துல பீஸா எங்க இருக்கோ அந்த இடத்துல உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுங்க. டிப் நம்பர் 5, ரிவார்ட்ஸ் யுவர் செல்ஃப். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு ரிவார்ட்ஸ் கொடுங்க. இப்போ வந்து ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது, இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சாப்பிடுறது, இல்ல வந்து ஒரு வாக் போறது, இல்ல வந்து 10 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறது. ஏன்னா எல்லா நேரமும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டியா இருக்க முடியாது. டிப் நம்பர் 6, ஸ்டே ஆர்கனைஸ்டு. நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்னா அது வந்து டு டூ லிஸ்ட் போட்டு வைங்க, இல்ல வந்து ஒரு விஷயத்த நீங்க எழுதுறீங்க அப்படின்னா ஒரு நோட்ல எழுதி அது வந்து லிஸ்ட் போட்டு வைங்க, இந்த விஷயத்துல நீங்க நான் செய்யணும்ட்டு. ஸோ எதெல்லாம் இந்த இன்னைக்கு விஷயத்த நம்ம முக்கியமா செய்யணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் முடிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் முடிக்கிறதுல என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் குறையும், அடுத்த ஒரு வேலை செய்யும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். டிப் நம்பர் 7, ஜஸ்ட் ஸ்டார்ட். நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க இல்ல வந்து படிக்கிறீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய கொஸ்டின்ஸ் படிக்கணுமா, இவ்வளவு பெரிய ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தள்ளி தள்ளி போடுவீங்க. அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு செய்யலாம், இல்ல ஒரு 5 நிமிஷம் கழிச்சு செய்யலாம், இல்ல வந்து 1/2 hour கழிச்சு செய்யலாம் அப்படின்னு. ஆனா அந்த ஒர்க் அந்த படிக்கிறது அப்படின்றது வந்து அப்படியே இருக்கும். அதனால என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்ட். நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஈஸியா எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்குள்ளே ஒரு ஐடியா வரும். ஸோ அதே நீங்க கொண்டு போயிடுங்க. டிப் நம்பர் 8, டைம் செட் பண்றது. காலையில நீங்க 5:30 மணிக்கு எழணும் அப்படின்னா அலாரம் வைப்பீங்க. அந்த அலாரம் அடிச்ச உடனே 5:30 மணிக்கு என்ன பண்ணீங்கன்னா இன்னொரு 10 நிமிஷம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் ஸ்னூஸ் பண்ணிட்டு தூங்கிடுங்க. ஆனா அந்த 10 நிமிஷம் நிம்மதியா தூங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிம்மதியா தூங்கவே முடியும். 20 டைம் முழிப்பு வந்து அந்த 10 நிமிஷம் ஆயிடுச்சான்றது பார்ப்போம். நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க, இல்ல படிச்சுட்டே இருப்பீங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் வருவீங்க. ஆனா அந்த 10 நிமிஷம் உண்மையா ரீல்ஸ் பார்ப்பீங்க அப்படின்னா 25 டைம் கிட்ட டைம் பார்ப்பீங்க. டைம் ஆயிடுச்சா, 10 நிமிஷம் ஆயிடுச்சா, 10 நிமிஷம் ஆயிடுச்சான்ட்டு. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்குதான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் டிஸ்ட்ராக்ஷன் தள்ளி போறதுக்கான ஒரு 8 டிப்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பை சஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரீல்ஸ் அதிகமா பாக்குறீங்க இல்ல வந்து ஷார்ட்ஸ் அதிகமா பாக்குறீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப் பேர் வந்து பாத்தீங்கன்னா ரீகெயின் சொல்லுவாங்க. இது வந்து பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த ரீகெயின் அப்படின்றது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவு நேரம் வந்து யூடியூப் பார்க்கலாம், ட்விட்டர் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இதுல நீங்க டைம் செட் பண்ணிக்கலாம். மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரீல்ஸ் ஷார்ட்ஸ்க்குலாம் வந்து லாக் போட்டு வச்சுக்கணும். நானும் கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அடிக்டடா ரொம்ப அதிகமா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த ஆப் மூலியமா இப்போ கொஞ்சம் நான் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் அதிகமா பாக்குறீங்களா. ஓகே ஃபைன், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த 8 டிப்ஸ் வந்து உங்க லைஃப்ல வந்து யூஸ் ஆகும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ண மாட்டேன்.